இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்னைக்கு எனக்கு ஒரு சம்மன்ஸ் வந்திருக்குங்க. சம்மன்ஸ் எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா 377/2025. அப்ப இந்த கேஸ் வந்து போன வருஷம் செப்டம்பர்ல, அதாவது 2/7/2025 போன வருஷம் செப்டம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ இந்த சம்மன் யாருக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ், இந்த மிஸ்டர் சவுக்கு சங்கரோட வீடியோ போட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இந்த சம்மன் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மீடியாவை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பணபலம் இல்லைனா அவங்களோட மசில் பவர், அப்புறமா அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம், இதை தாண்டியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த அவல ஆட்சி மக்களுக்கு போய் சேருது. எல்லா ரேப் நியூஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்களே, செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கே, திமுக காரன் எல்லா இடத்துலையும் மாட்டுறானே, அப்போ என்ன பண்ணுறது, யார் இதை ஆம்பிளிஃபை பண்ணுறா அப்படின்னு நான் பார்த்தா இந்த சோஷியல் மீடியா தாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள், ஹார்ட் ஒர்க்கிங் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேர முடியாத பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா தரப்பு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்கத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மீடியா இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த ஜனநாயகம் ஒழுங்காக இருக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னா, யாரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசிடக்கூடாது. அப்படியே அரசாங்கத்துக்கு எதிராக பேசி அந்த கருத்துக்களை நீங்கள் கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா, உங்களை நாங்கள் வந்து சம்மன்ஸ் கொடுத்து வெயிலில் நிற்க வச்சு உங்களையும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குவோம், பொருளாதார ரீதியாக உங்களை முடக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற இன்டைரக்ட் த்ரெட் ஆஃப் த ஸ்டேட். பொதுமக்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே இந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக எந்த விதமான ஒரு குரலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் சவுத்தில் நீங்கள் போனாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த கொடுமை உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பெண் வெட்டி கொண்டிருக்காங்க. திருவள்ளூர்ல இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சம்பவம். கஞ்சா போதையில் என்ன பண்ணுறாங்க பசங்கன்னு தெரியல. 6லேருந்து 60 வரை எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த பெண்மணியும் இங்கே சேஃப் கிடையாது. அப்போ இதில் எல்லாத்துலேயும் இந்த போலீஸோட எனர்ஜியை போட்டு அதற்குண்டான விஷயங்களை பண்ணுவாங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் யாரெல்லாம் இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசத்தை வலுவாக வைக்கிறாங்களோ, இல்லை இந்த மாதிரி சவுண்டான வாய்ஸஸை ஆம்பிளிஃபை பண்ணுறாங்களோ, அவங்கள முடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இருக்கும்போது சில இடத்துல காசு கொடுத்து, சில இடத்துல மசில் யூஸ் பண்ணி, சில இடத்துல டிஐபிஆரை யூஸ் பண்ணி பல சேனல்ஸ் அவங்களால வாங்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி பல நேர்மையான பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த யூடியூப்ல இருக்கவங்கலாம் பேசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. பல கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடாது, கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கேஸ் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன், ராஜ்நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்களோட கேஸ். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கு, அடிப்படை உரிமை இந்த கருத்து சுதந்திரம். ஸோ அந்த குறவழியை நசக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தவறானது. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் மொராலுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ சட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அத்தனை திறமையான அதிகாரிகள் இருக்காங்க, அத்தனை பேர் இங்கே வந்து திறமையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, பேனர் மண்டையில் விழுது, பொன் குழந்தைங்க மண்டையில் விழுது, இந்த மாதிரி கஞ்சா தலைக்கு ஏறி வீடுக்கு வீடு ஓடி போய் அடிக்கிறான். அதையெல்லாம் போய் பார்த்தா லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரன் இருக்குது. அப்புறம் போய் அவங்க எப்படி கேட்க முடியும்? ஸோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் த போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த இடத்துல. ஆகினால அவங்களால எஃபிஷியண்ட்டாகவே சேவைப்பட முடியல. எல்லா டைமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எதிர்கட்சிக்காரன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், அவன் என்ன வீடியோ போடுறான், அதை பாரு அப்படின்னு தொடை நடுங்கித்தனமாக இருந்திருக்காங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இபிஎஸ் அவர்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், என்னென்னமோ அவரை பற்றி பேசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட் ஆகுனா அந்த கையில் ஒரு தப்பு எடுத்து தாரட் எடுத்து இங்கே அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சேன்னு. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? யார் எந்த போராளியும் வரல. அவங்களோட அந்த நெக்ஸஸ் பாருங்க, அந்த போராளிகளும் வரல, அதே மாதிரி அதை எடுத்து பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் வரல. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் ஒன் வே ஆர் தி அதர் நாங்கள் ஒன்று டார்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு.
இந்த மாதிரி ஒரு மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நீதிமன்றத்து மேலேயும் நீதி மேலேயும் மக்கள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கு.